Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கொங்கு நாட்டு ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழி குழம்புக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மசாலா சாமான்கள் எல்லாமே வந்து வதக்கி அரைச்சு பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஈஸியாவும் இருக்கு செய்யிறதுக்கு, டேஸ்டும் செமையா இருக்குங்க. இத வந்து நம்ம எல்லா வகையான டிஃபன் அதே மாதிரி சாதத்துக்கூடயும் ஊத்தி சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு நான் வாங்கியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா ஒரு 3/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட வந்து கோழிக்கறி இருக்குது. இதை மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு சாமான்கள் வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயறப்பே இதில் 4 பீஸ் பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 4லேருந்து 5 கிராம்பு, பாதி அளவுக்கு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப முழுசாக போட்டுட்டிங்கன்னா வாசனை அதிகமாக இருக்கும், அதனால் பாதி சேர்த்தா போதும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம் அதிகமாக அதுக்கு நாட்டுக்கோழி குழம்புக்கு சேர்க்கணும். கூடவே மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10 கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு இது நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வறுத்து விடுங்க, கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு இருக்கிறப்ப அதில் இருக்கிற எண்ணெயை வடிச்சிட்டு சாமான்களை மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இதே எண்ணெயிலேயே 3லேருந்து 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், அதாவது மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை மிதமாக வச்சு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவு வதங்கிருச்சு இல்லையா? இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி முழுசாகவே சேர்த்துக்க போகிறோம். காம்பு பகுதியை மட்டும் நறுக்கி எடுத்துட்டு முழுசாக சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே முழுசாக போட்டிருக்கனால தீயை கொஞ்சம் நிதானமாக வச்சு தேவையான அளவு லைட்டாக எண்ணெயும் ஊற்றி வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ வதக்கின சாமான்கள்லாம் ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு அம்மிக்கல்லோ இல்லை ஆட்டுக்கல்லோ வச்சுருந்திங்கன்னா அதில் அரைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் நம்ம மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம். முதல்ல இதில் சேர்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா வதக்கின வெங்காயம் பூண்டு தக்காளி, அடுத்ததாக ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு சாமான்களில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ குழம்பு வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். நாட்டுக்கோழினாலே குக்கரில் வேக வச்சா தான் நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும். அதுக்கு நல்லெண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயோட வாசனை நல்லாயிருக்கும். பிடிக்கலைன்னா நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு நம்ம தாளிப்பு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. மசாலா எல்லாமே நம்ம வதக்கி அரைச்சிட்டோம். அதனால் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நறுக்கினது 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து வரமிளகா ஒரு 4 வரமிளகா முழுசாக சேர்த்துக்கோங்க. உடச்சி போட்டோம்னா காரம் ஆகிடும், முழுசாக போட்டால் அந்த வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வரமிளகாய் எல்லாமே நல்லா செவந்து வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதே மாதிரி வரமிளகாய் எல்லாமே நல்லா பொன்னிறமாக செவந்து வதங்கியிருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு இஞ்சி பூண்டோட விழுது அதிகமாக சேர்க்குறப்ப தான் அந்த கவுச்ச வடை அதிகமாக இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அதே டீஸ்பூன்லேயே 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறேன். குழம்பு பொடியாக இருந்தால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா கருகிடாமல் கொஞ்சம் மிதமான தீயில் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா பக்குவமாக வதங்கிருச்சு. இப்போ இதில் கழுவி வச்சுருக்கிற கோழிக்கறியை சேர்த்துக்கலாம். கோழிக்கறியை போட்டுட்டு இந்த எண்ணெய் மசாலாவோடைய மீடியம் ஃப்ளேமில்
ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி எல்லாம் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா தக்காளியில் இருக்கிற சிட்ரிக் உங்களோட மீட்டை வந்து ரொம்ப ஹார்டாக்கிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதிலே வந்து நிறத்துக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இது வெறும் நிறம் மட்டும்தான் இருக்கும், காரம் இருக்காது. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷமாகவே நல்லா வதக்கியிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தண்ணி விட்டு சிக்கனும் நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கியிருக்கணும். இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி மசாலா விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். முதல்லையே தண்ணி ஊற்ற வேண்டாம், வெறும் மசாலாவை மட்டும் வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு அடுத்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி ஓரளவு தண்ணி விட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி, எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்களோ அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைம் உப்பு செக் பண்ணி பாருங்கள், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ சரியாக இருக்குது. குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் இந்த சிக்கன் பாதி அளவு வேகணும். ஒரு 5 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சாமான்கள் சேர்க்கணுங்கிறத பிறகு சொல்கிறேன். இப்போ 5 விசில் வச்சுருந்தேன், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ குழம்புல இருக்கிற சிக்கன் பார்த்திங்கன்னா பாதி அளவு தான் வெந்திருக்கிறோம். இந்த டைமில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் முன்னாடியே சேர்த்துட்டோம்னா சம்டைம்ஸ் சிக்கன் ஒழுங்காக வேகாது. அதனால தான் இந்த மாதிரி பாதி வெந்ததுக்கப்புறமா இதில் அரை மூடி தேங்காவை பால் எடுத்து 1/2 கப்பு சேர்த்துருக்குறேன். வேணும்னா நீங்கள் அரைச்சிட்டு விழுதாக கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுட்டு திரும்ப வேக வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ஒரு 5 விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். கோழியை பொறுத்து உங்களுக்கு விசில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். நான் வந்து முக்கால்வாசி 10 விசில் விடுவேன், அப்போ தான் எனக்கு நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 5 விசில் வச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு நமக்கு நல்லா சூப்பராக தகன்னு ரெடியாக இருக்குது பாருங்கள். குழம்போட கன்சிஸ்டன்சியும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை நம்ம வந்து நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஒரு சிக்கன் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். நல்லா பஞ்சு மாதிரி உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். திரும்ப சொல்கிறேன், சிக்கனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசிலை வந்து கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு நல்லா கமன்னு உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த நாட்டுக்கோழி குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.